الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. وكان رسول الله صلى الله عليه وسلم يقول: اللهم أحسن عاقبتي في الأمور كلها وأجرني من خزي الدنيا وعذاب الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலுமிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள் மற்றும் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொதுவாக உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய எல்லா பகுதியும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் முக்கியமான ஒரு பகுதியில அந்த அழக விரும்புறது குறைவாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தை எடுத்தோம்னா அது ஆடையாக இருக்கலும், வாகனமாக இருக்கலும், வீடாக இருக்கலும், மனைவியாக இருக்கலும், எல்லாத்தையும் அழகாக்குறதுக்கு எல்லாரும் விரும்புகிறாங்க. இந்த எல்லா அழகுகளும் கொஞ்ச நாளையில பைத்திரும். ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு மனிதனும் விரும்ப வேண்டிய ஒரு அழகு படுத்தல் இருக்கிறது. அந்த அழகு படுத்தல் என்னண்டா, இந்த வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அழகாகும். வாழ்க்கை முடியணும் அழகாக. வாழ்க்கையின் ஆரம்பம் அழகாக இருந்து அது பெரிய ஒரு பிரயோசனம் இல்லை. வாழ்க்கையிட நடுப்பகுதி வாலிப காலம் அழகாக உற்சாகம் இருக்கிறது, இது பெரிய ஒரு விஷயம் ஒன்றல்ல. வாழ்க்கையிட முடிவு அழகாகும். இந்த முடிவை அழகாக்குறது எப்படி? இதை காட்டித்தர வந்தாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, அமல்களுக்கு கூலிய கொடுக்கிறது முடிவை பார்த்துத்தான். ஆரம்பத்தில் எப்படி செஞ்சார், நடுவில் எப்படி அந்த வேலையை எப்படி செஞ்சு கொண்டிருக்கிறார், இதை பார்த்தல்ல. அல்லாஹ் கூலி கொடுக்கிறது முடிவில் என்ன நிலைமையில இருந்தாருன்றதை பார்த்து, அதில் இஹ்லாஸோட இருந்தாரா இல்லையா. ஆகவே ஹதீஸ்ல இருக்குது, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம்,
அமல்களுக்குரிய கூலி கொடுக்கப்படுறது அந்த அமல்களுடைய முடிவுகளை பார்த்து, இறுதியை பார்த்துதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கூலியே கொடுக்கிறான். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, எல்லாத்திலையும் கடைசி அழகாக்குங்க. அதில் ஆக முக்கியமான பகுதி தான் மனிதன் வாழ்க்கையில கடைசி பகுதியை அழகாக்கணும். நிறைய பேருக்கு அதை பத்தி இன்னும் தலையில இல்ல, அந்த யோசனை இல்ல. தூரமாக நினைக்கிறாங்க, இன்னும் மௌத்தாக நாள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, இன்னும் வாழ்றதுக்கு காலங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த காலம் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியா, சில நாட்களுக்குள்ளால் அவங்களுக்கு மௌத்து வரப்போகிறது. ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், எனக்கிட்ட விருப்பம் கேட்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் என்று. நபிமார்கள் யாரையும் விருப்பம் கேட்டா கேட்காம அல்லாஹ் மௌத்தாக்குறது இல்ல. சஹீஹ் புகாரி ஹதீஸ் இருக்குது, ஒவ்வொரு நபியும் மௌத்தாக முன்னால் யுஹய்யர், அவர்கிட்ட விருப்பம் கேட்கப்படும். நீங்க உலகத்துல காண்ற இந்த இன்பங்களோடு இருக்க போகிறீங்களா, முடியாத அழியாத சிறப்பான இன்பம் உள்ள ரப்பிட்ட வர போறீங்களா, அந்த விருப்பத்தை கேட்டுத்தானா மௌத்தாக்குவான். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி ஃபில் உமூரி குல்லிஹா, எல்லா விஷயங்களையும் என்ற முடிவை அழகாக்கிடு, என்ற முடிவை அழகாக்கிடு. வாஜிர்னி மின் ஹிஸி துன்யா, துனியாவில கேவலப்பட்டு வாழ்றதில் இருந்து நான் பாதுகாத்திரு, கேவலமாக ஒரு காலத்திலே வாழ்ந்திடப்படாது. இப்படி துஆ கேட்டுக்கொண்டு வந்தாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில அது பொதுவாக எல்லா விஷயங்களுக்கும் கேட்டாங்க. சஃபருடைய மாதத்தின் கடைசி பகுதி அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒரு முக்கியமான துஆவுடைய கபூலியத்தை பார்த்த ஒரு காலம். இதை ஏன் பேசுறோம்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் துடிக்கணும். ரசூலுல்லாஹ் மாறி வுது செய்யறதுக்கு துடிக்கிற முஸ்லிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல தொழுகிறதுக்கு துடிக்கிற முஸ்லிம், ரசூலுல்லாஹ்வை போல ஹஜ் செய்யறதுக்கு விரும்புகிற முஸ்லிம், ரசூலுல்லாஹ்வை போல அவருடைய வழித்தோற்றம் அமைய வேண்டும் என்று விரும்புகிற முஸ்லிம், அவர் விரும்பணும் உலகத்துல கடைசி ராவுகளும் கடைசி பகல்களும் அல்லாஹ்வுடைய ரசூலு கழிஞ்ச மாதிரி கழியணும். சஹீஹான ரிவாயத்தில் இருக்குது, 3 விஷயங்களை அவங்களோட இறுதி கட்டத்தை மையப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. இது அவங்களோட ஆகிரம், துனியாவுடைய கடைசி நாட்களை மையப்படுத்தி அவங்க கேட்ட துஆ. முதலாவது என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில கடைசி நாட்களை சிறப்பாக்கு. இஜ்அல் கைர உம்ரி ஆகிரா, வாழ்க்கையில சின்ன வயசுலயும் வாழ்ந்திருக்கிறேன், வாலிபனாக ரொம்ப தைரியமான காலத்திலும் வாழ்ந்திருக்கிறேன், நல்ல வியாபாரத்துக்கெல்லாம் பேசிருக்கிறேன், நுபுவத்து கிடைச்ச காலத்திலும் வாழ்ந்திருக்கிறேன், நிக்காக முடிச்ச புதுசுல புது மாப்பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன். ஆனா இந்த வாழ்க்கையில கடைசி நாள்கள் இருக்குதே, இதை சிறப்பாக்குன்னு கேட்டாங்க. 2வது கேட்டாங்க, அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறேன், வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு உறுப்பாலையும் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த அமல்கள்ல கடைசியாக நடக்கிற அமல் சிறப்பான அமலாக ஆகணும். 3வது கேட்டாங்க, உலகத்துல கடைசி இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சிறப்பான நாள், அந்த நாள் உன்னை சந்திக்க வார நாளாக அமையணும். இந்த 3ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இந்த துஆ. அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா வ கைர அமலி ஹவாத்திமா வஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக். இந்த நாட்கள்ல சிறந்த நாள் உன்னை சந்திக்க வர்ற நாளாக இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இது போன மாதிரியே என் வாழ்க்கையும் எல்லாம் அமைச்சு தருவன். கேட்ட போல கபூலாச்சு. சஃபர் மாதத்துடைய கடைசி காலம், அந்த கடைசி 10 நாட்கள்ல வியாழக்கிழமை வருது. அந்த வியாழக்கிழமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள் ஆரம்பமாகுது.
அன்னைக்குதான் கடுமையான காய்ச்சல் வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. அந்த காய்ச்சல் ஏதால ஏற்பட்டு சென்றா, அந்த காய்ச்சல் வந்தது அதுக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னால கைபர் யுத்தம் முடிஞ்சு வரும்போது ஒரு யஹூதி பெண் ஆட்டிறைச்சி கொடுத்தா. அந்த ஆட்டிறைச்சியில நஞ்சு கலந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நஞ்சு 4 வருஷத்துக்கு பின்னாலேயும் உடலில தாக்கம் செலுத்தி அவர்களுடைய உடம்பில பெரிய வருத்தத்தை உண்டாக்குச்சு. அதனால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்திகள் எழுகிறது அவர்களுடைய வரலாறு பேசுற பாடத்தில் அல்ல, யுத்தங்கள் பத்தி பேசுகிற கிதாபுல் மகாசி அதுல பேசியிருக்கிறாங்க. எல்லாமே யுத்தங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. அந்த யுத்தத்தினுடைய கடைசி பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்த பத்தி எழுதிக்கிறாங்க. ஏனென்றா அவங்களோட மரணமும் ஒரு வகையான ஷஹாதத், ஷஹீதுடைய மௌத்தத்தை அடைஞ்சாங்கன்னு காட்ட அந்த பாடத்துல முதலாவது ஹதீஸா இதைத்தான் கொண்டு வராங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு சொன்னாங்க, ஆயிஷா இப்பதான் என் ஹார்ட்டோட தொடர்பு வரக்கூடிய அந்த 2 நரம்புகள், அந்த 2 நரம்புகள்ல அந்த 2மே வெடிச்சு அது வேறையாகுதுன்னா எதால தெரியுமா? எனக்கு தரப்பட்ட ஆட்டிறைச்சியினுடைய நஞ்சட தாக்கம் உண்டாங்க. அன்னைக்கு நோய் ஆரம்பமாகுது வியாழக்கிழமை காலையில. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் ரசூலுக்கு வருத்தம் அதிகரிக்குது. இந்த நோய் வந்த உடனே வீட்டுக்குள்ள முடங்கி கொண்டிருக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவும் வேலை செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த புதன்கிழமை வருது. அந்த புதன்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வருத்தம் அதிகரிக்குது. இஷ்டத்த பிஹில் வஜா, அன்னாருக்கு வருத்தம் அதிகரிக்குது. அந்த வருத்தம் அதிகரிக்கிற நேரத்தில் அதிகமாக மயக்கம் வருது. ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு சொல்லுவாங்க, ஆயிஷா தொழுகையில நேரமாகுது, வுது செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணி கொண்டு வரதுக்கு இடையில எத்தனையோ தடவை மயங்கி மயங்கி விழுங்குறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மயக்கத்துக்கு மத்தியில வுது செய்றாங்க. வுது செஞ்சு கொண்டு வீட்டில தொழல, வீட்டில இல்ல தொழுறாங்க, ரூம்ல இல்ல தொழுறாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, சாட்சா வராங்க. அவங்கள களத்தில் ஒரு கை, அடுத்த பக்கத்துக்கு சில நேரம் ஹஜ்ரத் அலி வருவாங்க, சில நேரம் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. அவங்களோட களத்துல கைய போட்டு முபாரக்கான கால்களை இழுத்துக்கொண்டு மஸ்ஜிதுல வந்து முஸல்லால நிப்பாங்க. எப்படி வழிகாட்டினாங்கன்னு பாருங்க. ஆக சிறந்த சொர்க்கவாதியிட கடைசி நாள் இது. அவங்களோட சொர்க்கம் உறுதி. அவங்கதான் சிறந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் வாதா கொடுத்துட்டான். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகைகள் காலை இழுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜிதில் நின்று தொழுகிறாங்க. இப்ப பாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மௌத்து பிறகு பெரிய பிரச்சனைகள் வரும். இந்த மௌத்து பிறகு மதீனாக்குள்ள பெரிய வெடிப்புகள் வரப்போகுது. ஹிலாபத்துல பிரச்சனை வரும். மதீனாவை பெறறதுக்கு முனாஃபிக்கள் ரெடியாகுவாங்க. வெளியூரில் இருந்து எதிரிகள் மதீனாவை தாக்கி பிடிக்க தயாராகுவாங்க. நிறைய பேர் பொய் நபிகள் தோண்டுவாங்க. என்னோட இருந்தவங்க என்ன விட்டுட்டு போறாங்க. யார் அடுத்த ஹலீஃபா வந்தத்துல பிரச்சனை வரப்போகுது எல்லாம் தெரியுது. இதுக்குள்ள பரிகாரம் என்னண்டா, ஒரு ஜமாத்துண்ட தயாரிச்சாங்க, நோயோட தயாரிச்சாங்க. அந்த ஜமாத் எங்க போகுது? ஜோர்தானுக்கு போகுது. 3500 பேர் அந்த ஜமாத்துல ரெடியா இருந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள் தயார். சையதுனா அபூபக்கர் தயார், சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தயார், மூத்த முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் தயார். அவங்க எல்லாரையும் வச்சுக்கொண்டு 17 வயசு ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீரா போட்டாங்க. 17 வயசு. எங்கட பிள்ளைகள் இப்பதான் எக்ஸாம் எழுதுற காலம், இன்னமும் தொழிலை பத்தி யோசிக்காத காலம்.
3500 பேருக்கு லீடர்ஷிப் கொடுத்து அல்லாஹ் ரசூல் நியமித்த கடைசி அமீராக மாறுறாரு. சில பேர் குறை சொன்னாங்க. பெரிய பெரிய மூத்த அனுபவசாலிகளான முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்கும்போது சின்னொரு வாலிபரை அமீராக போட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறிட்டாங்க. சொன்னாங்க, காதில சத்தங்கள் புழுகுது குறை சொல்றதாக. நான் அடிச்சு சொல்றேன், இவரோட வாப்பா ஜெயித், இவரோட வாப்பா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல ஜமாத்துகளுக்கு அமீரா வைத்திருக்கிறாங்க. அவர் உண்மையிலே தகுதியானவர். அவருடைய மகன் தான் இவரும் தகுதியானவர். நீங்க இவரை குறை சொன்னா என்ன குறை சொல்றது மாறின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அந்த தயாரிப்பையும் வலியோட வலியா செஞ்சு கொண்டாங்க. புதன்கிழமை இன்னமும் வருத்தம் அதிகரிக்குது. தலையில பெரியோரை கட்டு போட்டிருக்கிறாங்க. தலைவலி, மயக்கம், இன்னொரு பக்கம் காய்ச்சல் கூடிக்கிட்டே போகுது. தலைவலியோடு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது. மௌத்தாகிறதுக்கு முந்தின நாள். அந்த நாளையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த நேரத்திலேயும் இந்த உம்மத்துக்கு கடைசியாக ஒரு புத்திய சொல்லிட்டு போவோம்னு நினைச்சாங்க. கடைசியாக ஒரு புத்திய சொல்லிட்டு போவோம். மிம்பர்ல கொண்டு வந்து உட்கார வைக்க வச்சாங்க. மிம்பர்ல இருந்து பேசுற பேச்சு கூட தெளிவாக கேட்கதில்லை. அவ்வளவு வருத்தம். பேசிக்கொண்டது கேளாது. முணுமுணுத்த குரல் வருது. எடுக்கிற அவர்களுக்கு மூச்சு நிக்கிறது போல இருக்குது. அந்த நேரத்திலையும் ஒரு வாப்பா தன்னுடைய மௌத்து வரப்போகுது என்று விளங்கி பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு, அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய இந்த சொத்தை இவருக்கு கொடுங்க, அதை அப்படி கொடுங்க, கொடுக்கல் வாங்கல்களை இப்படி செய்யுங்க, அநியாயமாக மாற்றிக்கொள்ளாதீங்க என்று புத்தி சொல்லத்தை விட, இரக்கமான ஒரு தந்தையை விட இரக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவைகள் திரும்பி திரும்பி சொன்னாங்க, அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். என்னதான் முன்பின்னானாலும் தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. தொழுகை உங்களுக்கு ஏவுகிறேன். அது மேலுள்ளவனுடைய ஆகப்பெரிய கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் முழு வாழ்க்கையில சாரம்சமாக இது ஒரு கட்டளையாக மட்டுமல்ல, வசியத்தாக சொன்னாங்க. இந்த உம்மத்தில் உள்ள ஆண்களுக்கு, இந்த உம்மத்தில் உள்ள பெண்களுக்கு, இந்த உம்மத்தில் உள்ள வாலிபர்களுக்கு, இந்த உம்மத்தில் உள்ள வயோதிபர்களுக்கு, இந்த உம்மத்தில் உள்ள ஊழியர்களுக்கு, இந்த உம்மத்தில் உள்ள முதலாளிமாருக்கு, இந்த உம்மத்தில் உள்ள பணக்காரருக்கு, இந்த உம்மத்தில் உள்ள ஏழைகளுக்கு, மாளிகைக்குள்ளும் இந்த சத்தம் போகணும், குடிசைக்குள்ளும் இந்த சத்தம் போகணும். மிம்பர்ல இருந்து சொன்ன சின்ன பயான் இது. வசியத்தா சொன்னாங்க, தொழுகையை மட்டும் யாரும் விட்டுடாதீங்க. அஸ்ஸலாத்து அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். இரண்டாவது சொன்னாங்க, உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி இருக்கிற அடிமைகளுடைய ஹக்குகளை குறை செஞ்சிடவானாம். எவ்வளவு பெரிய வசியத், எவ்வளவு பெரிய வசியத். தொழுகையை கலாவாக்குறவங்க, தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறவங்க, மஸ்ஜிதுக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடியவங்க, சில தொழுகைகளே பொதுவாக்காக இருக்கிறவங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கபரிலின் எழுமினொன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஹவுதுல் கௌசர்ல தான் தண்ணி குடிக்கல போகணும். வேற எங்கேயும் தண்ணி கிடைக்காது. அங்க போன நேரம் கேட்க மாட்டாங்களா? எனக்கு மூச்சை எடுக்காத நேரத்திலையும் மிம்பர் படியில இருந்து முழு உலகத்துக்கும் இந்த செய்தி போகட்டும் என்று சொல்லி நான் முணுமுணுத்து சொல்லிட்டு வந்தனே, காலாத உதஞ்சிட்டு இல்லையா வந்திருக்கிறீங்க என்று கேட்க மாட்டாங்களா? அஸ்ஸலாத்து வமா மலக்கத் ஐமானுக்கும் 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்த நாள்
திங்கட்கிழமை. அடுத்த நாள் திங்கட்கிழமை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை இந்த உலகம் பூமிக்கு மேல் பார்க்கிற கடைசி நாள். அது ரசூலுல்லாஹ் உலகத்தை பார்க்கிறது என்று சொல்வதை விட அந்த சிறந்த ரசூலுல்லாஹை, சிறந்த படைப்பை, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான படைப்பை கடைசியாக உலக மக்கள் பார்க்குகிற நாள் அது. எல்லாரும் சஹாபாக்கள் சுபஹுடைய தொழுகையில் நிற்கிறாங்க. சித்திகுல் அக்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தொழுது கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ரூம்ட கதவு திறப்படுது. ஏகம் இருக்கிறது, சஹீஹுல் புகாரியில் இருக்கிற செய்திகளை சொல்றாரு. அந்த ரூமுடைய கதவு திறப்படுது. அதில் உள்ள திரையை கேட்டு நீக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீக்கி அப்படியே தலையை போட்டு பார்த்தாங்க. சஹாபாக்களுக்கு தெரியாது எங்களை பார்க்கிற கடைசி பார்வை என்று. எங்களுக்கு பிரியாவிலை கொடுக்குகின்ற கடைசி பார்வை அவர்களுக்கு தெரியாது. சஹாபாக்களுக்கு சந்தோஷம், நோயெல்லாம் குணமடைஞ்சி தொழுகைக்கு வரப்போறாங்க என்று சந்தோஷம். இதனால் அவங்களை திரும்பி திரும்பி சில பேர் பார்த்துட்டாங்க. தொழுகை முடிஞ்சிருமோ, தொழுகை விட்டு வெளியில போய் திருவோமோன்னு நாங்க நினைச்சோம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லால இருந்து பின்னுக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போய் தொழுவிக்கட்ட மாட்டேன். ஆனால் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்தது கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னால அவங்களோட கண்ணியமான நெத்திகள், கண்ணியமான தலைகள் அந்த கல்லுக்கு மண்ணுக்கு முன்னால, மடவைக்கு முன்னால வைக்கப்படுகிற காட்சி உலகத்தில் பார்த்தாங்க. கடைசி பார்வை பார்க்கிறாங்க, ரப்புக்கு சுஜூது செய்த பார்வைகள். சும்மா இருந்த கைவாறு அடிச்சுட்டு போகல. கடைசி சந்திப்பு சஹாபாக்களை கடைசியா பார்த்தாங்க. சஹாபாக்கள் கரைச்சு கொண்டிருக்கிறதே இல்ல, சஹாபாக்கள் விளையாடுறதே இல்ல, சஹாபாக்கள் ஓடுறதே இல்ல, சஹாபாக்கள் சாப்பிடுறதே இல்ல. சஹாபாக்கள் சுஜூதிலும் ருக்கூலும் இருக்கிற காட்சியை கடைசியா பார்த்தாங்க. கையால சைக்கிள் செஞ்சாங்க. அன் அதிமு சலாத்தக்கும், தொழுகையை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு வாங்க. அதோட கதவு மூடப்பட்டுச்சு, திரை மூடப்பட்டுச்சு. கடைசி பார்வையோட பிரிவினை வந்துட்டு லுஹாவுடைய நேரம் வருது. எல்லாரும் லுஹா தொழுகிற நேரம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருத்தம் ரொம்ப கூடுது, ரொம்ப கூடுது. அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு முதலாவது அவங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, மகளை கூப்பிட்டாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா கூப்பிட்டாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பேர பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்குள்ள வசியத்தை செஞ்சாங்க. பின்னால மனைவிமார்கள் 9 பேரையும் கூப்பிட்டாங்க. 9 பேருக்கும் அவங்க இதுக்கு பிறகு நிக்காக பண்ணாம வாழணும், மௌத்தாக பிறக்கும். உலகத்தில கணவன் மௌத்தான பிறகு திருமணம் முடிக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர்களும் மஹத்துல் முஃமினீன்கள். அவங்களுக்கு அருமையான சில புத்திகளை கஷ்டத்தோடு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தம், மூச்சு பிடிக்குது. முன்னால் ஒரு கோப்பையில தண்ணீர் வைக்கப்பட்டிருக்குது. அந்த தண்ணீர் கோப்பையில கையை விட்டு முகத்திலையும் நெத்தியிலையும் தண்ணியை தேய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னலில் மௌத்தில் சக்கராத், ஒவ்வொருத்தருடைய மௌத்துக்கும் முன்னால சக்கராத் என்றது இருக்குது. அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கரத்தில் மௌத், இந்த மௌத்துடைய கடுமையான நிலைமையில எனக்கு உதவி செய்வாயாக, கடுமையான நிலைமையில் எனக்கு உதவி செய்வாயா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத்தி வைக்கிறாங்க. முபாரக்கான உடல் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய கழுத்தில் பக்கம் சாய்கிறது. அங்கே இருந்து கொண்டு ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரூமுக்குள்ள வந்தாங்க. கையில இருக்குது மிஸ்வாக். மிஸ்வாக் குச்சிய உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க.
ஹஜ்ரத் ஆயிஷா கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் மிஸ்வாக் செய்ய போறீங்களா? தலையால அசைக்கிறாங்க, மிஸ்வாக் செய்ய போறேன். சஹீஹ் புகாரில் இருக்கிற செய்தி. மிஸ்வாக் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு செஞ்சு கொள்ள கஷ்டம், ஏன்னா அது காஞ்சி இருக்குது, வாய்க்கு வழியாக இருக்குது. நான் எடுத்து கடிச்சு மென்மைப்படுத்தி மிஸ்வாக்க கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப அழகாக மிஸ்வாக் செஞ்சாங்க, அழகாக மிஸ்வாக் செஞ்சாங்க. அவர்கள் கடைசியாக செஞ்ச அமல் மிஸ்வாக் தான். அதில் ஆயிஷா பெருமைப்படுவாங்க, ஏந்த உமிழ் நீர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீரோட கலந்து அவங்களோட உடம்புக்குள்ள கடைசியா போச்சு. இதனுக்கு ஒரு பெருமை. மிஸ்வாக் என்றது லேசான ஒரு அமல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துல் லில்ஃபம் வ மர்வாத்துல் லிரப். மிஸ்வாக் என்பது வாயை துப்புரவுபடுத்துற ஒரு கருவியும் தான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை வாங்கி தருகிற ஒரு கருவியும் தான். ரப்பட ரிலாவை அடைகிறதுக்கு கடைசி அமலாக மிஸ்வாக் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால அவங்க என்னமோ வாய்க்குள்ளால சொல்றாங்க, கையால செஞ்ச அமல், உடம்பால செயலாக செஞ்ச கடைசி அமல் மிஸ்வாக். கடைசியாக பேசுற வார்த்தை என்ன? ஹஜ்ரத் ஆயிஷா காதை கொடுத்து கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முணுமுணுத்து ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அவர்கள் நியமத்து கொடுக்கப்பட்ட, அல்லாஹ் யாருக்கு நியமத்து செய்தானோ அந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், நல்ல மனிதர்களோடு இருப்பாங்க என்ற ஆயத்தை ஓதி போட்டு, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, எனக்கு இரக்கம் காட்டிடு, வஅல்ஹக்னி பிர்ரஃபீகில் ஆலா, இந்த உயர்ந்த கூட்டத்தோட என்ன கொடு வைத்து சேர்த்து துவா கிட்ட. அந்த துவாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கை சாய்கிறது. சாய்கிறதை வச்சுதான் ஹஜ்ரத் ஆயிஷா புரிஞ்சு கொண்டாங்க, அன்னாருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் போய்த்திருச்சு, அன்னாருடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் போய்த்திருச்சு. செய்திகள் மதீனாவெல்லாம் பரவி கொண்டிருக்குது. இந்த செய்தியை பல சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளாங்க. ஹஜ்ரத் உமர் ஏற்றுக்கொள்ளார் இல்ல, அவர் சத்தமா சொல்லிக் கொண்டிருக்கிறார், முனாஃபிக்குகள் பரப்பிய ஒரு கதைதான் மௌத் என்றது. இந்த முனாஃபிக்குகளுக்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாவுக்கு போனது போல அல்லாஹ்வை சந்திக்க பேச்சிருக்கிறாங்க, திருப்ப வருவாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரம் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி பெற்று அவாலி என்ற இடத்தில் இருந்து அவங்களுடைய மனைவியை வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வந்தாங்க. வந்த உடனே பார்த்தா மஸ்ஜிதுல ஹஜ்ரத் உமருடைய பயான் நடக்குது. மக்கள் திகைத்து போயிட்டு நிக்கிறாங்க. நேரே போனாங்க ஹஜ்ரத் ஆயிஷா வீட்டுக்கு. போயிட்டு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஜனாஸா வைக்கப்பட்டிருக்குது. பிடவைய நீக்கி அவர்களுடைய முகத்தில விழுந்து முத்தமிட்டு அழுதார்கள். அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த உம்மத்துக்கு இதை விட பெரிய முசீபத் இல்லை. யாருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும், ரசூலுல்லாவை இழந்தது போல இழப்பு வேறு எதுவுமே இல்லை. அவங்களோட காலத்துல யாராவது வீட்டுல மௌத்து வந்தா, யாருக்காவது இழப்புகள் வந்தா, யாராவது அழுது கொண்டிருந்தா, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு ஆறுதல் சொல்ற எப்படி தெரியுமா? இதுக்கெல்லாம் அழாதீங்க, இதை விட பெரிய முசீபத்தை கண்டுட்டோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளிருந்து வெளியில வந்தாங்க, பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எழுதப்பட்ட மரணத்தை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்க, இன்னொரு மரணம் உங்களுக்கு இல்லை என்றாங்க. இன்னொரு மரணம் உங்களுக்கு இல்லை. இங்க வந்து பார்த்தா ஹஜ்ரத் உமருடைய பயான் வீரத்தோட நடக்குது. சொன்னாங்க, உமர் உங்களோட பேச்சை நிறுத்துங்க. அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் பேச ஆரம்பிச்சோன்ன மக்கள் எல்லாம் இங்க வந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இதுதான் வீரன் என்ற 4 பேர் அடிச்சு பெருக்கிறதுல வீரம். முசீபத்தில் எல்லாருமே விழுந்து மனமடைஞ்சு போயிட்டு நேரம் துணிவாக எழும்பி நிக்கிறவர் தான் வீரன். ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, பாருங்க எல்லாரும் யாரெல்லாம்
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினீங்களோ விளங்கிக்கோங்க, அவங்க மௌத் ஆயிட்டாங்க. யார் அல்லாஹ்வை வணங்கினீங்களோ அவன் மௌத்தாகிறவர அவன் நித்திய ஜீவனாக ஹயாத்தோட இருக்கிறான். இதுக்கு ஆதாரமாக வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மரணம் வரலாம் என்ற ஆயத்தை ஓதின உடனே ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, கால்ல சீவன் இல்லாம போயிட்டு விழுந்துட்டங்க. அன்பு நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்துச்சு என்ற செய்தி என்ற உடலால தாங்கிக் கொள்ளலாம போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு புனித பயணம். சஃபருடைய மாதத்தின் கடைசியில் ஆரம்பித்து ரபீஉல் அவ்வலுடைய ஆரம்ப பகுதியில் இந்த உலகத்தை விட்டும் ஒரு சிறப்பான பயணத்தை முடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். எங்களுக்கும் வழிகாட்டினாங்க. அல்லாஹ்ட்ட நீங்களும் கேளுங்க, கேவலமான மௌத்துகள் வந்து கேவலமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிற நிலைமையில, பாவங்களை பேசிக் கொண்டிருக்கிற நிலைமையில, பாவத்தில் உருண்டு கொண்டிருக்கிற நிலைமையில உங்களோட ரூஹு பைத்திடக் கூடாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நிலைமையில போறதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த 3 துஆவையும் அல்லாஹ்ட்ட எல்லோரும் கேட்போம். அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹ் வ கைர அமலி ஹவாத்திமஹ் வஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் சிறந்த வாழ்க்கையையும் நல்ல முடிவையும் கபூலியத்தான ஹுஸ்னுல் ஹாத்திமாவையும் அந்த ரப்புல் இஸ்ஸத் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முழு உலகத்திலும் வாழும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களின் பக்கம் நீ நின்றுவாயாக. அவர்களுக்கு முழுமையான உதவி செய்வாயாக. முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ, முஃமின்களாக வாழ நீ அவர்களுக்கு தௌஃபீக் செய்து வழிகாட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறதோ, குறிப்பாக பலஸ்தீனத்தில் கஸாவில் அவர்களுக்கு செய்யப்படுகிற அநியாயங்களை முடிவுக்கு கொண்டு வருவாயாக. நீ காலிபாக இருக்கிறாய். நீ யாரையும் மிகைக்கும் ஆற்றலும் சக்தியும் உள்ளவனாக இருக்கிறாய். நீ மிகைக்க வெற்றி கொள்ள நினைத்தால் எந்த சக்தியும் உன்னை தடுக்க முடியாது. உன்னுடைய சக்தியினால் அந்த மக்களை நீ பாதுகாத்திருவாயாக. அவர்களுக்கு அமைதியை கொடுப்பாயாக, நிம்மதியை கொடுப்பாயாக. அவர்களில் யாரெல்லாம் இழக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. காயப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பாயாக. பட்டினியில் இருக்கும் அந்த மக்களுக்கு நீ மிகப்பெரிய ரிசுக்கை நசீபாக்குவாயாக. வானத்திலிருந்து ரிசுக்கை எழுப்புவாயாக. கைபியத்தான உதவிகளை அவர்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் அவ்வாறான உதவிகளை செய்திருவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்து.